எல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பாருங்கள், those who are planted in the house of the Lord shall be prospered. அவர்கள் செழித்திருப்பார்கள். தேவன் உங்களை அவருடைய ஆலயத்தில் நாட்டின நோக்கமே உங்களை செழிக்க வைப்பதற்காக. Hallelujah. They shall be prosperous. They shall be successful. அவர்கள் செழித்திருப்பார்கள். ஏன் செழித்திருப்பார்கள் என்றால், தேவனுடைய தோட்டத்தில் நல்ல நீர் பாய்ச்சப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்திற்கு ஒரு நதி வந்து 4 ஆறுகளாக பாய்ந்து அந்த தோட்டத்தை நிரப்பின. ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களும் எப்படி இருந்திருக்க கூடும்? நீங்கள் நான் பார்க்கவில்லை. ஒரு தோட்டத்தில் 4 ஆறுகள். அப்படி என்றால் அதனுடைய சேனல்ஸ் எல்லா பகுதிக்கு சென்று நீர் கால் ஓரமாய் நாட்டப்பட்ட மரம் கண்டிப்பாக என்ன செய்யும்? சங்கீதம் 1 வாசிக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். பாருங்கள், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, planted nearby waters, தண்ணீர் அருகில் நாட்டப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்கும்? செழித்திருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் நடப்பட்டு அது இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நல்ல செழித்திருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட எல்லா மக்களையும் ஆண்டவர் நீர்க்கால் ஓரமாய், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நதிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் நல்ல போதனையை ஜீவ ஊற்றுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய போதனை ஜீவ ஊற்று. தேவனுடைய வார்த்தையாகிய நல்ல போதனைகளாகிய ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுகிறபடியால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தனது தோட்டத்தில் நம்மை எதற்காக நாட்டினார்? For what purpose he has planted us in his garden? For what purpose he has saved us?
என்ன நோக்கத்துக்காக நம்மை ரட்சித்தார்? For what purpose he has regenerated us? நம்மை என்ன நோக்கத்துக்காக தேவன் மறுபடியும் பிறப்பிக்க செய்தார் என்றால் 2 வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து இங்க ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களை நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி நாட்டினேன். ஆண்டவர் நம்மை இயற்கையாக நேச்சுரல் பர்த் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவலி we are created in Jesus Christ. நம்மை கிறிஸ்துவுக்குள் உருவாக்கி படைத்து அவருடைய பிள்ளையாக்கினது நோக்கம் எதற்கென்றால், இதுக்கு சொல்லுங்க, என் மகிமைக்கென்று. அல்லேலூயா. என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்த இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 61:3 கடைசி வார்த்தை. அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்கள், அவரது மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கினார். அவருடைய மகிமைக்கென்று நம்மை அவருடைய தோட்டத்தில் நாட்டியிருக்கிறார். நமக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார், நீதியின் விருட்சங்கள். Hallelujah. We are called the trees of righteousness. நாம் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக we had lived for ourselves, for our own glory. நமக்காக, நம்முடைய மகிமைக்காக வாழ்ந்தோம். நம்மை சிருஷ்டித்து ஆண்டவர் மறுபடியும் ஜெனிப்பித்து அவருடைய தோட்டத்தில் கொண்டு வந்த பின்பு we must live for the glory of God. தேவனுடைய மகிமைக்காகவே வாழ வேண்டும். He has planted us in his garden that he might be glorified in us, by us. நம்மில் தேவன் மகிமைப்பட வேண்டும். அவருடைய மகிமைக்காகவே நம்மை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையால் என்னென்ன காரியங்கள் செய்தாலும், எதை செய்தாலும் தேவ மகிமைப்பட வேண்டும். தேவ மகிமைக்காகத்தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. வேதாகமத்திலே இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், புசிப்பதும் குடிப்பதும் நமக்காகவே செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தால், whatever you do, you must do it for the glory of God alone. நீங்க எதை செய்தாலும், வார்த்தையினாலோ, கிரியையினாலோ, பாடலினாலோ, பிரசங்கத்தினாலோ, காணிக்கை கொடுப்பதினாலோ, எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்றே என்ன செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதாகமத்தில் எதை செய்தால் கர்த்தர் மகிமைப்படுவாரோ அதை அறிந்து உணர்ந்து அதை செய்வதற்கு நாம் கருத்தாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் நமக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய மகிமைக்காகவே வாழ தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய். தேவ கிருபை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.